Hi, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு மேக்கப் ஸ்டுடியோக்கு என்னென்ன செட்டப்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணோம், என்னோட மேக்கப் ஸ்டுடியோவை நான் எப்படியெல்லாம் ரெடி பண்ணேன் பார்த்து என்னென்ன மாதிரி ஒரு சின்ன நுணுக்கமாக வந்துட்டு என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 2 months ப்ராசஸாகவே இருந்தது எனக்கு. ஜூனில் வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்டுடியோ ரெண்டலுக்கு எடுத்தேன். ஜூன் ஃபுல்லாக அண்ட் ஜூலை இந்த 2 மாதமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கொஞ்சம் சின்ன ஒர்க் தான். வீக்லி ஒன்ஸ் அல்லனா ட்வைஸ் அந்த மாதிரி சின்ன ஒர்க்காக போயிட்டு இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. 2 monthsலேயே வந்துட்டு எனக்கு கம்ப்ளீட் ஆன மாதிரியும் ஒரு ஃபீல் இல்லை. அண்ட் ஃபைனலாக எனக்கு கம்ப்ளீட் ஆனது பார்த்தீங்கன்னா 4th வந்து ஆகஸ்ட் 4th வந்து என்னோடய ஸ்டூடியோ ஓப்பனிங். ஆகஸ்ட் 3rd நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 12:30 அந்த மாதிரி தான் வந்துட்டு முடிஞ்சுது. ஸோ அந்தளவுக்கு வந்து சின்ன ஒர்க்காக வந்துட்டு போயிட்டே இருந்தது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் எங்கெங்கே வாங்கினேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது போக பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி வந்து ஐடியா பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதும் வந்துட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். பெரிய இன்டீரியர் டிசைனிங் ஒர்க்கெல்லாம் நான் பண்ண கிடையாது. எந்த ஒரு பெரிய ஒர்க்கெல்லாம் இல்லை. என்னோட பெரிய ஸ்டுடியோவும் கிடையாது. ரொம்ப சின்ன ஸ்டுடியோ தான். லைக் எவ்வளோன்னா 10க்கு 16 ரூம்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு தான் என்னோடய ஸ்டுடியோ இருக்கும். பட் அதே வந்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் எப்படி மாற்றிக்கிட்டேன், ஒரு சின்னதும் வந்துட்டு நான் எனக்கு தகுந்த மாதிரி இதுதான் வேணும் இதுதான் வேண்டாம் அப்படின்றத வந்து கிளியராக நான் யோசிச்சதுனால என்னோட ஸ்டுடியோவோட அவுட்புட்டுமே வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இதில் ஏதாவது ஒரு விஷயமாவது உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஸ்டுடியோ வைக்க போகிறீங்க, இல்லை வந்து வீட்டுக்கு ஏதாவது வந்துட்டு டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் இதில் ஏதோ ஒரு பாயிண்ட்டாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். என்னோட ஃபர்ஸ்ட் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வாஷ் பேஷன் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ அது வந்து டைரெக்டாக கடையில் போய் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வால்க்கு மட்டும் ஒரு கலர் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன கலர் அப்படின்றது சூஸ் பண்ணி அதை வந்து அவங்க அந்த இதில் மிஷினில் வந்து ஓட்டி கொடுத்தாங்க. இந்த கலர் எக்ஸாக்டான கலர். தென் நான் என்ன சூஸ் பண்ணேன்னா அந்த கலரை வந்துட்டு ஒரு சைட் வால் மட்டும் பண்ணியாச்சு. அண்ட் மீதி 2 சைடு இருந்தது. அதெல்லாம் 2 சைடுமே வந்துட்டு ஒயிட் தான் வந்து நம்ம பண்ணியிருந்தோம். அண்ட் மீதி 2 சைடும் பார்த்தீங்கன்னா ஒயிட்ல அடிச்சிருக்கேன். ஒரு சைட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷட்டர் வந்துடும். டபுள் ஷட்டர் அப்படிங்கிறதுனால ஒரு சைட் வால் ஃபுல்லாமே வந்துட்டு டபுள் ஷட்டர், அதாவது அந்த 16 இருக்கு இல்லையா, அது வந்து ஃபுல்லாமே வந்துட்டு ஷட்டர் டபுள் ஷேட் ஷட்டராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாள் பார்த்து ஜஸ்ட் ஒரு பூஜை பண்ணி நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ அதுக்காக ஒரு சின்னதாக கடையில் வந்துட்டு பூஜை பண்ணி நம்ம அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அஸ்விதா வந்து எனக்கு போட்டு வச்சுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அம்மா அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்ம ஸ்டுடியோ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஒர்க் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ கிளாஸ் வந்துட்டு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். கிளாஸ் மீன்ஸ் ஃப்ரண்ட் டோர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பார்ட்டிஷன் அது வந்து நான் புதுசு வந்து நான் பிளான் பண்ணலை, நான் யோசிக்கவே இல்லை ஆக்சுவலி எனக்கு வேணுமா அப்படின்ற மாதிரி. வேறு பிளான் மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். லைக் கார்ட்போர்ட் ஷீட் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அதுதான் கொஞ்சம் ப்ரைஸிங் கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா கிளாஸில் அது பண்ணுவாங்க இல்லையா, அவங்க கிட்ட பேச சொல்லும்போது பழசுக்கு இருக்குது உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஃபுல்லாக 10க்கு 16 அந்த ஃபுல் இதுக்கும் பார்த்தீங்கன்னா 15,000 சொன்னாங்க. ஸோ ஓகே, பழசுக்கு அப்படின்னாலுமே 15,000க்கு கிடைக்கிறது கஷ்டம் தான். ஏன்னா நார்மலாக புதுசு எடுக்கும் போதே வந்துட்டு 30,000க்கு மேலே ஆகிடும். அதனால ஓகே அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு சரி ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி வந்துட்டு இந்த டேட்டில் தான் நாங்கள் பூஜை பண்ணுறோம், நீங்கள் அன்னைக்கே வந்துட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணவும் வந்துட்டாங்க. காலையில் நாங்கள் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டோம். அண்ட் கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு கிளாஸ் எல்லாமே வந்துட்டு ரிமூவ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க இங்கே. ஸோ கொண்டு வந்ததுக்கு அப்புறமா ஃபுல்லாக எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எல்லாமே வந்துட்டு சூப்பர் சாட்டிஸ்ஃபைடு தான். எல்லாமே பக்காவாக இருந்தது. ஓகே 15,000க்கு ஒர்த்து அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஃபைனலாக எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கிளாஸ் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அந்த பார்ட்டிஷன் எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறமா பேலன்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி 5,000 எடுத்து நான் என்கிட்ட கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுச்சு. என்னடா பேலன்ஸ் அமௌண்ட் என்னடா அப்படின்னு கேட்டேன். இல்லை அவங்க வந்துட்டு நான் பேசி கம்மி பண்ணிட்டேன் அவங்கக்கிட்ட, 10,000க்கு தான் பேசியிருக்கம்மா அப்படின்னாங்க. வாவ் ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அன்றைக்கி தான் பூஜை பண்ணியிருக்கோம், கிளாஸும் வந்துட்டு வாங்கியாச்சு, அண்ட் பழசு தான் வாங்கியாச்சு. அண்ட் ஒரு 5,000 நம்மளுக்கு வந்துட்டு ப்ராஃபிட் அப்படிங்கும் போது இன்னும் நம்ம ஹாப்பினஸ் தானே இருக்கும். ஸோ அதே சேம் டைமில் பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்துட்டு ஒரு ஃபேன் மட்டும் வாங்கியிருந்தேன் ஒரு கடையில். இது வந்து இது டிசி சம்வாட் ஏதோ பவர் சேவிங் ஃபேன் இல்லையா, ஸோ அந்த ஃபேனு. ஸோ அது வந்துட்டு மாட்டிட்டோம்.
தென் என்னோட பேனர் ஆக்சுவலி பேனர் வந்திருந்தது. இது ஓப்பனிங் பேனர், அதாவது ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஓப்பனிங் சூன் அப்படின்ற மாதிரி போடுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு பதிலாக நான் என்ன பிளான் பண்ணேன்னா, யார் சீஃப் கெஸ்ட்டோ அவங்க பேர் அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் என்னோடய ஃபோட்டோ அதையும் வந்துட்டு நான் மென்ஷன் பண்ணி நான் வந்துட்டு இந்த இது வந்து டிசைன் பண்ணியிருந்தேன். இது வந்து நான் தான் ஒரு பேப்பரில் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி நான் பண்ணி என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஆனந்த் அப்படின்ட்டு அவங்க சென்னையில் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட சொல்லி அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி பிரிண்ட் போட்டு எனக்கு அந்த இதில் ரேப்பிடோவில் கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ ஹாப்பி. எனக்கு இதுதான் ஆக்சுவலி டேட் போட வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நிறைய பேர். ஏன் டேட் போட்டிருக்கீங்க, ஓப்பனிங் சூன் தானே வரும் அப்படின்ற மாதிரி. பட் எனக்கு வந்து அந்த டேட்டை போடணும், கண்டிப்பாக அந்த டேட் மென்ஷன் பண்ணியிருக்கணும், என்னோட சீஃப் கெஸ்ட்டோட நேமும் மென்ஷன் பண்ணியிருக்கணும், என் காண்டாக்ட் நம்பர், இன்ஸ்டா ஐடி, அதே மாதிரி அவங்களோட இன்ஸ்டா ஐடியும் நான் கீழே மென்ஷன் பண்ணியிருந்தேன். என் ஃபோட்டோ இதெல்லாமே இருக்கணும் அப்படின்றது நான் பிளான் பண்ணி தான் நான் பண்ணது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருந்த வாஷ் பேஷன். ஸோ இது வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆக்சுவலி ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஃபைனலாக ஓப்பன் பண்ணுற டைமில் தான் யோசிக்கிறேன், ஏன்னா வந்துட்டு அது கார்னரில் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலி நான் பார்த்தீங்கன்னா இந்த வாஷ் பேஷனை வந்து ஒரு கார்னரை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். கார்னர் ஃபிக்ஸ் பண்ண என்னாச்சுன்னா ஒரு சைடு டிசைன் அப்படியே மறைஞ்சிருச்சு. இப்படியா பண்ணு? ஆமாம், அம்மா தான் க்ளீன் பண்ணுமா. ஆக்சுவலி இது ஃபிக்ஸ் பண்ணோம்ல, இது அங்கே ஃபிக்ஸ் பண்ணோம்ல, அதுக்காக தான் ஹோல்ஸ் போட்டுருக்காங்க. இது அதனால தான் அங்கே அதை ஃபிக்ஸ் பண்ணோம்ல, அதனால தான் அதை ஹோல்ஸ் போட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் ஃபைன். ரவுண்டு மாதிரியே இருக்குதா? வாயாடி வாயாடி அதுக்கு பேஸ்ட் பல் வைக்கிறது மட்டும் தான் தெரியும். அண்டு ரொம்ப கார்னராக இருக்கும்போது ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஆனால் அதுக்கு ஆல்டர்னேட் ஆப்ஷனும் இருக்குது என்கிட்ட. ஸோ அந்த மாதிரி தான் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஆக்சுவலி அதை பர்ச்சேஸ் பண்ணும்போதே அந்த டேப் இருக்கும் இல்லையா, டேப் வாங்கும்போது எல்லா சைடும் திருப்பலாம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி டேப் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனையாக அவ்வளோ பெரிய அது ஒரு இஷ்யூவாக எனக்கு தெரியலை. அந்த கார்னரில் இருந்து வாஷ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பெரிய இஷ்யூவாக தெரியல. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இது பார்த்தீங்கன்னா லைட்டிங் போர்டு வந்து அம்மாவோட கடையில் மாடியில் வச்சுருக்கும் போது வர்ணம் சாரீஸ் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சோம். பட் எல்லா ஐட்டம்ஸுமே நாங்கள் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் கீழே வந்துட்டு கடை வந்து கீழே கொண்டு வந்துட்டோம், கிரவுண்ட் ஃப்ளோரில் கொண்டு வந்தபோது வர்ணம் சாரீஸ் வர்ணம் சாரீஸில் இருந்தது வர்ணாலயா சில்க்ஸ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ அதனால் இந்த போர்டு அப்படியே இருந்தது. கீழே வந்துட்டு அம்மா லைட்டிங் போர்டு இப்போ தேவையில்லை, நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னதுனால நம்ம வந்து கலர்வே பிரைடல் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நம்ம வச்சுக்கிட்டோம். ஸோ இதுக்கு வந்து இங்கே நியர்பையாக வந்துட்டு ஒருத்தங்க தான் வந்துட்டு எனக்கு இந்த டிசைன் பண்ணி கொடுத்தாங்க. அந்த லைட்டிங் போர்டும் வந்து பண்ணி கொடுத்தது எல்லாமே. ஸோ அவங்களோட காண்டாக்ட்ஸ் எல்லாமே நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் நியர்பை கோயம்புத்தூர் சரௌண்டிங்ஸில் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இதில் மென்ஷன் பண்ணிக்க காண்டாக்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்துட்டு லிங்க்ஸு அண்ட் அவங்க காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இந்த ஷோகேஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி நாங்கள் வந்துட்டு ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருந்தோம். ஸோ அப்போ வந்து நாங்கள் பழசுக்கு வாங்கியிருந்தோம். ஸோ அப்போவே பழசுக்கு வாங்கியிருந்தோம். அது அப்படியே வீட்டில் வந்துட்டு எதுவுமே யூஸ் பண்ணோம், அப்படியே இருந்தது, ஒரு கார்னராக வச்சுட்டே இருந்தோம். அது என்னாச்சுன்னா கீழே நம்ம துடைப்போம் இல்லையா, ஸோ அந்த இடம் மட்டும் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. டேமேஜ்லாம் ரொம்பலாம் இல்லை, லைட்டாக அந்த மரம் வந்து கொஞ்சம் பேந்த மாதிரி அந்த மாதிரி இருந்தது. அண்ட் இந்த கண்ணாடி இருந்தது இல்லையா, அந்த கண்ணாடியும் வந்துட்டு அம்மாவோட கடைக்காக வாங்கினது. நீங்கள் இதுக்கு முன்னாடி விளாகில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுவும் வந்துட்டு பழசுக்காக தான் வாங்கியிருந்தோம். பழசுக்கு வந்து நாங்கள் இந்த கண்ணாடி வந்து 4000 rupees அப்படின்றது வாங்கியிருந்தேன் ஃப்ரேமோட சேர்த்து.
ஸோ அது வந்து கடை வந்து கீழே ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க அம்மோட கடை அப்படிங்கிறதுனால அங்கே ஸ்ப்ரேஸ் இல்லாததுனால இதை வந்து அப்படியே வச்சுருந்தாங்க. இதை வந்து நம்ம கடைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதனால் நம்மளுக்கு கண்ணாடி செலவும் மிச்சம், அந்த ஷோகேஸோட செலவும் மிச்சம். ஆக்சுவலி அந்த ஷோகேஸ் எதுக்காக வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள், பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ நம்மக்கிட்ட என்னென்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு நான் வந்து பிளான் பண்ணேன் எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்விட்சஸ்லாம் கடையில் போய் வாங்கிட்டேன். ஸோ இந்த ஷோகேஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் ஆக்சுவலி கிளாஸ் வந்து உடஞ்சிருச்சு, ஃபர்ஸ்டே உடஞ்சிருச்சு, கடைக்கு வாங்கும் போதே உடஞ்சிருச்சு அதுக்கு முன்னாடியே. ஸோ நாங்கள் பழசுக்கு வாங்கும்போது இருந்தது, கொண்டு வந்து இறக்கும் போது என்னாச்சுன்னா இந்த இடத்துல தான் டேமேஜ் இருக்குது சொன்னோம் இல்லையா, அது லைட்டாக ஒரு சின்ன டேமேஜ் தான். ஸோ இறக்கும் போது காற்றடிச்சதுல அப்படியே சாஞ்சிருச்சு. ஸோ அந்த பெயிண்டிங் அது வந்து ஒரு பியூர் ஒயிட்ல வந்து பெயிண்ட் பண்ண, ஸோ அந்த பெயிண்டிங் ஒர்க் வந்து போயிட்டு இருந்தது. சைமல்டேனியஸாக வந்து ஸ்விட்ச் ஒர்க்ஸும், அதாவது லைன்ஸ்லாம் கொடுக்கணும் இல்லையா, எங்கெங்கே கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருந்தேன், எங்கெங்கே எனக்கு லைட் வேணும் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்விட்சஸ் அந்த ஒர்க்கும் வந்துட்டு சைமல்டேனியஸாக 2 ஒர்க்குமே போயிட்டு இருந்தது. ஸோ இந்த கண்ணாடி வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி. அண்டு நம்ம அதுதான் நான் சொல்கிறது என்னென்னா, நம்மக்கிட்ட என்னென்ன பொருள் இருக்குதோ அதை வச்சு நம்ம பண்ணுவோம் அப்படின்றது தான். நான் எல்லாமே வந்துட்டு எனக்கு புதுசாக வேணும் அப்படின்ற மாதிரி நான் எதுவுமே பிளான் பண்ணல. எனக்கு வந்து பழசாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை வந்து நம்ம வந்து சரி பண்ணி நம்ம வச்சுக்கலாம் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு. இப்போ பார்ட்டிஷனுமே பழசு தான், அண்ட் கிளாஸும் வந்துட்டு, அதாவது மிரர் இருக்கு இல்லையா அதுவும் வந்துட்டு பழசு தான், இந்த ஷோகேஸ் இருக்கு இல்லையா அதுவுமே வந்துட்டு பழசு தான். ஸோ அதை எப்படி வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாமல் எப்படி வந்துட்டு எங்கெங்கெல்லாம் வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால வீட்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத யோசிச்சு நம்ம வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் கொஞ்சம் பிளான் பண்ணேன். ஆக்சுவலி ஷோகேஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நான் சென்னையில் எங்கள் வீட்டில் வந்து ஒரு சின்னதாக அந்த கிளாஸ் ஜார்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக ஒரு சின்னதாக வந்துட்டு வச்சிருக்கேன் உடன்ல. ஸோ அதை எடுத்துட்டு வரலாம், அதை வந்துட்டு அமேசானில் தான் வாங்கியிருந்தேன், அதை வந்து கழட்டி ரிமூவ் பண்ணி இங்கே எடுத்துட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணேன். ஸோ ஃபைனலி வந்துட்டு எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சது அப்படிங்கறனால அதை இப்போ வீட்டில் இருக்க ஷோகேஸை எடுத்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டு சூப்பராக இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த சேர் வந்துட்டு சிங்கிள் சேர் அப்படின்ற மாதிரி எங்கேயுமே வந்து சிங்கிள் சேர் கிடைக்கல, டபுளாக தான் வந்துட்டு அமேசானில் இருக்கு, ஆனால் டபுள் சேராக தான் இருந்தது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கொயர் ஷேப்பாக இருக்கு இல்லையா கீழே பிளேஸ்மெண்ட், பட் நிறைய இதில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்ல இருந்தது. ரவுண்ட் ஷேப் என்ன அப்படின்னா, நீங்கள் லைட்டாக வந்துட்டு கொஞ்சம் ஷேக் ஆகுறீங்க அப்படின்னாலுமே வந்துட்டு அதை அப்படியே வந்து கவுத்தி விட்டுரும். பட் இதில் வந்து நான் அந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ண மாட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு கிடைச்சது அது பார்க்கவுமே. அதனால் வாங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வாங்கி யூஸ் பண்ணதுக்கு அப்புறமே சூப்பராக இருக்கு. அமேசானில் 2 பீஸ் தான் அவைலபிளாக இருக்கும், சிங்கிள் பீஸ் அவைலபிளாக இல்லை. பட் அமேசான்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களோட பேஜ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா மேலே டாப் லெஃப்ட் கார்னரில். ஸோ அதில் போயிட்டு அவங்களோட பேஜ் என்ன அப்படிங்கிறத பார்த்து நான் கூகுளில் போட்டு அதில் இன்ஸ்டாகிராமில் அவங்க இருக்காங்க. ஸோ அதை வந்து நான் ஃபைண்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தேன். ஸோ வித்தின் 2 டேஸில் வந்துட்டு எனக்கு ரிப்ளை வந்துச்சு அவங்க கிட்ட இருந்து. சேர் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு, நல்ல பயமா இருக்கு எனக்கு. 2 டேஸ்ல வந்துட்டு அவங்க ரிப்ளை பண்ணதுமே பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட நான் என்னோட ரெக்வஸ்ட் வந்துட்டு அவங்களுக்கு வச்சேன், எனக்கு ஒரு சேர் மட்டும் தான் வேணும் எனக்கு மேக்கப் ஸ்டுடியோக்காக அப்படின்ட்டு. ஓகே நான் வந்துட்டு ரெடி பண்ணி தரேன் ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆர்டர் வந்து பிளேஸ் பண்றது வந்து நம்ம ஜிபே வந்துட்டு பண்ற மாதிரி இருக்கும். நான் இது வந்து பாத்தீங்கன்னா 7,000 or 7,500க்கு வாங்கியிருக்கேன். நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணி ஒரு 10 டேஸ்ல வந்துட்டு எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இது வந்து இம்போர்ட்டட் அப்படின்றதும் சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னோட மிரர் அண்ட் அந்த செட்டப் எல்லாமே வந்துட்டு இப்படிதான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மிரருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பல்ப்ஸ் எல்லாமே அமேசான்ல தான் வாங்கினேன். இதோட லிங்க்ஸும் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். 2 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பல்ப்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேனிட்டி மிரருக்கு வைக்கிறோம் இல்லையா, ஸோ அது மாதிரி. அண்ட் அதை சுற்றியும் இன்னொன்று நியான் லைட்டு, அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் இருக்கு இல்லையா ஷோகேஸ்க்காக, ஸோ அது பார்த்தீங்கன்னா அது இன்னொரு லைட்டு, 3 லைட்டும் வாங்கியிருக்கேன். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாக்ஸும் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி அதுவும் வந்துட்டு இதில் வியூ காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த சேர் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. என்னன்னா XXL, XXL சைஸ் இருந்தாலுமே வந்துட்டு அது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அந்த அளவுக்கு வந்து வித்து வந்து நல்லா பெருசா இருந்தது. ஸோ என் ஃப்ரெண்டு கூட பார்த்துட்டு கூட அதை தான் சொல்லியிருந்தாங்க, இது ரொம்ப பெருசா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நெயில் ஆர்டர் ஒன்று பண்ற மாதிரி இருந்தது. ஸோ ஒரு ஷூட் வந்து பிளான் பண்ணியிருந்தோம், போஸ்ட் வெட்டிங் ஷூட்டுக்கு. ஸோ அதுக்காக என்ன அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு நெயில்ஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கான சாரீஸ் தான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி காமிச்சது. ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா நான் அமேசான்ல தான் நான் வாங்கியிருந்தேன்.
ஸோ இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. 1, 2 and 3 இங்கே பாருங்க இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்காகவே ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு எனக்கு பேனருக்கு வைக்கிறக்காக ஃபோட்டோ எடுக்க கிளம்பிட்டேன். தென் இந்த வார்ட்ரோபுமே வந்துட்டு நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு அதோட பார்ட்ஸ் எல்லாமே வந்துருச்சு. அடுத்த நான் ஒரு 2 days கழிச்சு வந்து அசம்பிள் பண்ணுறதுக்கும் அவங்க வந்திருந்தாங்க பர்சன் அமேசான்லேருந்தே. ஸோ இது பார்த்தீங்கன்னா அது அப்போ தான் வந்து ஒரு 3 sarees வந்து ப்ரீ ப்ளீட்டிங்க்கும் வந்தது. தென் அது முடிச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய விஷயத்துக்காக நான் வந்திருக்கேன். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருநைக்கன்பாளையம் மெயின் ரோட்லேயே. ஆக்சுவலி இது வந்து கோயம்புத்தூர் டு ஊட்டி மெயின் ரோட்டில் பெருநைக்கன்பாளையம் ஸ்டாப்பிங் இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு நம்ம வந்து ஒரு போர்டு வைக்கிறதா பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அதுக்கு மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக வந்தோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக பெருநைக்கன் UIT காலேஜ் போகிற வழி, பெருநைக்கன்பாளையம்லேருந்து UIT காலேஜ் போகிற வழி. ஸோ பெருநைக்கன்பாளையம் மெயின்லேயே பார்த்தீங்கன்னா நான் இது பசுமை பார்மசி இருக்குது, அதுக்கு மேலே UIT காலேஜ் போர்டு வச்சுருக்காங்க. அது பக்கத்தில் தான் நம்மளோடது பிளான் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த வழியில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இதில் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த நம்பர். அதே மாதிரி ஸ்டூடியோக்கும் வந்துட்டு நம்ம ஒவ்வொன்றுக்கும் வந்துட்டு மெஷர்மெண்ட்ஸ் எழுதிக்கிட்டோம். நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா ஒரு ஷூட் இருக்குன்ட்டு. ஸோ அதுக்காக ரெடி பண்ண நெயில்ஸ் தான் சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு யாருக்காவது நெயில்ஸ் தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்னை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தருவோம். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா அண்ட் ஓரளவுக்கு வந்துட்டு கிளம்ஸியாக தான் இருக்கும், ஏன்னா ஒர்க்கில் போயிட்டுருக்கு இல்லையா, அதனால. ஸோ இங்கே பாருங்களேன், இதில் கலர் நெயில் ஸ்டூடியோ அப்படிங்கிறத நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்காகவே வந்துட்டு ரெடி பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. ஸோ இந்த மிரர் செட்டப்பும் வந்துட்டு பண்ணியாச்சு. அண்டு அந்த சைடில் இருக்க அதுவும் பண்ணியாச்சு. பட் அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வைக்கணும். அது என்ன அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? ஹாய், நம்மளோட நெயில் ஸ்டூடியோ வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அம்மாவுக்கு. அந்த சர்ப்ரைஸ் வந்து நான் இப்போ காமிக்க போகிறேன். நெயில் டிஸ்பிளே வந்துட்டு காமிக்க போகிறேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது. பார்த்துட்டிங்களா? இது நான் அம்மா கிட்ட காமிக்க போகிறேன். அம்மா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். கண்ணை மூடுங்க. ஓகே, இந்தாங்க கை காட்டுங்க. ஓப்பன். பொண்ணு மாப்பிளையுமா? நான் நினைச்சேன் இந்த மாதிரி செய்ய சொல்லணும் அப்படின்னு. உண்மையிலே நினைச்சேன் பொண்ணு மாப்பிள்ள மாதிரி வரைய சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். நீ வரைஞ்சிட்டியா? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? நான் நினைச்சிட்டே இருந்தேன் உண்மையிலேயே பொண்ணு மாப்பிள்ள மாதிரி வரைய சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன். கரெக்டா வரைஞ்சிட்டியே. தேங்க்யூ. சூப்பரா இருக்கு. எப்படி நான் நினைச்சது நீ செஞ்சுட்டா? மனசுல நினைச்சிட்டே இருந்தேன் செய்ய சொல்லணும் அப்படின்ட்டு. அதான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா காமிச்சிருக்கேன். சூப்பர். நல்லா இருக்கா? தேங்க்யூ. அழகா இருக்குது. நைஸ். தேங்க்யூ. அண்ட் அம்மாவுக்கு வந்து செம்ம ஹாப்பி. அந்த நெயில்ஸை வச்சுட்டு நான் இன்னொரு ஷூட் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ கிளம்பியிருந்தேன் இல்லையா, அது வந்து ஒரே ஒரு ப்ரஷ் மட்டும், சிங்கிள் ப்ரஷ் மட்டும் வச்சுற மாதிரி ஒரு டார்க் பர்பிளில் வந்துட்டு டார்க் வைலட் கலரில் நான் ட்ரெஸ் வந்து போட்டு அந்த ஃபோட்டோ எடுத்திருந்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில் அதாவது செட் ஆஃப் ப்ரஷஸ் வந்து கையில் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக ஃபோட்டோ எடுத்திருந்தேன். ஸோ அப்போ வந்து நான் என்னென்ன நெயில்ஸ்லாம் பண்ணியிருக்கணும் அதெல்லாமே வந்துட்டு நான் அதில் என் ஃபிங்கர்ஸில் வந்துட்டு நீ என்னோட நெயில்ஸில் வந்து ஸ்டிக் பண்ணியிருந்தேன். பட் என்னோட நெயில்ஸ் விட அது பெருசு தான் இருந்தாலும் அது சும்மா ஒரு டிசைனுக்காக நான் வந்துட்டு வச்சுருந்தேன். என் சைஸ்க்காக பண்ணல அப்படிங்கிறதுனால இருக்கிறதுலே பெரிய ஒரு நெயிலில் தான் வந்துட்டு அந்த டிசைன்ஸ் எல்லாமே பண்ணியிருந்தேன். அப்போ தான் வந்துட்டு நம்ம என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும் அப்படின்றதுக்காக. அண்ட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோட நெயில் ஆர்ட் ஒர்க்ஸை வந்துட்டு நான் டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்காக வந்துட்டு ஒரு சின்னதாக இது வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துட்டு வைப்பாங்க இல்லையா, ஃபோட்டோ ஃப்ரேமிங் மாதிரி. ஸோ அதை டிஸ்பிளே பண்ணுறது
அதோடது. பட் நான் வந்து அதை நெயில் ஆர்ட் ஸ்டிக் பண்ணுறதுக்காக நான் அது வந்து ஒட்டிக்கிட்டேன். கொஞ்சம் ரூம் எல்லாமே வந்து பயங்கர கிளம்ஸியாக தான் இருக்கும். ஸோ ஸ்டூடியோ ஃபுல்லாக ரெடி ஆகிற வரைக்கும் அடுத்த நாள் காலையிலே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு என்னோட சீஃப் கெஸ்ட்டை வந்துட்டு இன்வைட் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடி நாளே வந்து நான் புக் பண்ணியிருந்தேன், ட்ரெயினுக்கு பஸ்ஸுக்கு புக் பண்ணியிருந்தேன். பட் அதை வந்து என்னால் போக முடியல, அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால நெக்ஸ்ட் டே வந்து அகைன் வந்துட்டு தக்கலில் புக் பண்ணி கிளம்பினோம். 6:15க்கு நினைக்கிறேன், 6:15 to 20க்கோ வந்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வந்து ட்ரெயின் இருக்குது. ஸோ அதை பிடிக்கிறதுக்காக பெருநைக்கம்பாளையம்லேருந்து காந்திபுரம் பஸ் ஏறி காந்திபுரத்துலேருந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து பஸ் எப்போவுமே கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அங்கேருந்து அங்கே போயிட்டு அதுக்கப்புறமா ஸ்டேஷன் வந்து வந்தாச்சு. ஸோ காலையிலே வந்துட்டு வீட்டிலேருந்து போகும்போதே வந்துட்டு நம்ம வீட்டிலேருந்து நான் 4 o'clock கிளம்புனேன்னா 4 o'clockே வந்து குளிச்சுட்டு கிளம்புனதுனால அங்கே போயிட்டு ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு அவங்கள போய் இன்வைட் பண்ணிட்டு வந்தாச்சு. ஏன்னா அவங்க வந்து ஒரு 3 to 4 o'clock அந்த டைமிங்குள்ளே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நம்ம அந்த டைமுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறத வந்து மட்டும் பிளான் பண்ணிவிட்டு ஜஸ்ட் போய் ஒரு லைட்டாக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போயாச்சு. அண்ட் இன்வைட்லாம் பண்ணதுக்கப்புறமா அம்மா வந்துட்டு காஃபி போட்டு கொடுத்தாங்க. தேங்க்யூம்மா, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டு அதுக்கப்புறம் நான் என்னென்ன மாதிரி வந்துட்டு அவங்களை இன்வைட் பண்ணோம் அப்படின்னு நினச்சினோ அந்த மாதிரி இன்வைட் பண்ணேன். பட் அவங்க சிஸ்டர் மட்டும் அன்றைக்கி இல்லை, உடம்பு சரியில்லாம் அப்படிங்கிறனால. அண்ட் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை. இப்போ தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு மீல், அதாவது ஈவினிங் 5 o'clock என்னவோ. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்தாங்க, அவங்க கூட போயிட்டு வீட்டுக்கு போய் அங்கேருந்து பஸ் ஏறிட்டேன். ஆக்சுவலி குடுவாஞ்சேரிக்கு போயிட்டு ட்ரெயினில் போய் அங்கேருந்து நான் வந்துட்டு பஸ் ஏறியாச்சு. நெக்ஸ்ட் டே இங்கே வந்து இறங்கியாச்சு. ஸோ இவங்க வந்துட்டு என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு, ரொம்ப வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு. என்னை அண்ணின்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ அவ்வளோ ஒரு ரொம்ப வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க. ஸோ நாங்கள் போயிட்டு வர்றதுக்குள்ளே அது 1 day ஆச்சா எனக்கு இன்வைட் பண்ணிட்டு வர்றதுக்கு. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் வந்து நான் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் கவலைப்படாமல் போயிட்டு வாங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சாங்க. ஸோ செம்ம ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஆனந்த். நீங்கள் இல்லைன்னா வந்துட்டு இந்த அளவுக்கு ஃபுல்லாக வந்துட்டு நான் பண்ணியிருப்பேனா அப்படிங்கிறது கொஞ்சம் யோசனையாக தான் இருந்தது. ஏன்னா நான் என்னென்ன கேட்டனோ அதை அப்படியே வந்து எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. அப்படிங்கும்போது செம்ம ஹாப்பியாக இருந்தது. அண்ட் எந்தெந்த ஃபோட்டோ நான் வந்து ஃபோட்டோ எல்லாமே செலக்ட் பண்ணி கொடுத்துட்டேன் அவங்களுக்கு. இந்த ஃபோட்டோ வந்துட்டு இந்தந்த ஃப்ரேமில் தான் எனக்கு வேணும். இந்த பார்ட்டிஷன் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு பார்ட்டிஷன்லையுமே நான் ஒர்க் பண்ணி கொடுத்தேன், ட்ரா பண்ணி இந்த ஃபோட்டோ இந்த கலர் இருக்க ஃபோட்டோ வந்துட்டு இந்த இடத்துல வேணும் அப்படிங்கிறது எல்லாமே கரெக்டாக வந்துட்டு மெஷர்மெண்ட்டோடு நம்ம எடுத்து போட்டு கொடுத்ததுனால அவங்களுக்கும் வந்து பிரிண்ட் போட்டு கொடுத்தாங்க. சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி நான் நார்மல் குவாலிட்டியில் தான் வந்துட்டு கேட்டிருந்தேன் பிரிண்டிங் பேஸ்ட் பண்ணது. பட் அவங்க வந்துட்டு இருக்கிறதுலே வந்து டாப் குவாலிட்டியில் வந்து போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அவ்வளோதான், சூப்பராக இருந்தது. பட் என்ன ப்ரைஸிங் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து எனக்கு சென்னையிலேருந்து ஒரு 5 days வந்து ஸ்டே பண்ணி எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. அது இன்னும் ஹாப்பி இல்லையா. ஸோ ப்ரைஸிங்குமே வந்துட்டு ரீசனபிளாக தான் எனக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி இவங்களுக்கு லேபர் சார்ஜஸ் இல்லாமல் பிரிண்டிங்கான காஸ்ட் மட்டும்தான் வந்துட்டு எனக்கு சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபேமிலி ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுனால. அண்ட் இது பார்த்திங்கன்னா நம்ம வர்ணாலயா சில்க்ஸ் துணிக்கடை இருக்கு இல்லையா அங்கே. ஸோ துணிக்கடையிலையுமே ஃப்ரண்ட்டில் வந்து நான் பண்ண நெயில் ஆர்ட் ஒர்க்கு அண்டு இது பாக்ஸ் ஃபோல்டிங் ஒர்க்கையும் வந்துட்டு மட்டும் பிரிண்ட் பண்ணி அங்கே நாங்கள் பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கடைக்கு வரவங்க வந்துட்டு பாக்ஸ் ஃபோல்டிங் இது பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக. அண்டு இந்த மேக்கப்புமே நான் வந்துட்டு நான் பண்ண ஒர்க் தான். அஷ்மிதா மேக்கோர் ஆர்டிஸ்டில் ஃபைனல் போர்ட்ஃபோலியோக்கு நான் க்ரியேட் பண்ணியிருந்தேன் இல்லையா, மாடல் சுஜித்ராக்கு வந்து நான் க்ரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து நான் சாரீ ஆடுக்காக அம்மா கடைக்கு முன்னாடி வந்துட்டு ஸ்டிக் பண்ணிட்டோம். அண்ட் இது மாதிரி தான் சூப்பராக இருந்தது. எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு நாள் வேலை இருக்கும், ஒரு நாள் வேலை இருக்காது, 2 நாள் வேலை இருக்காது. அதுக்கப்புறம் யாரையாவது கூப்பிடணும், ஒர்க் பண்ணணும். ஸோ அவங்கள ஆள் பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இருந்தது. ஆக்சுவலி இப்போ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா போர்டு வந்து இப்போது இது பண்ணிகிட்ருக்காங்கல்ல, வெல்டிங் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா, போர்டு வந்து கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி வச்சுட்டாங்க. ஸோ அவங்கள கூப்பிட்டு பண்ணுறதுக்கு ஒரு 10 days மேலேயும் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் தயவு செஞ்சு வாங்க, நான் எக்ஸ்ட்ரா கூட பேமெண்ட் தந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்தாங்க ஆளே. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டிக்கரிங் இருக்கு இல்லையா, இதில் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு. அந்த சைட்ஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆக்சுவலி கிராஸாக வந்துட்டு பிரிண்ட் போட்டுட்டாங்க. சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக் பண்ண சொல்லிட்டேன். பட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு யோசிக்கும் போது ஓகே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அண்ட் இன்னொரு ஹாப்பியான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெருநைக்கம்பாளையமில் போர்டு வைக்கிறதா சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த போர்டும் வந்துட்டு வந்துருச்சு. அது இனிமே வந்துட்டு பயங்கர ஹாப்பி. எல்லாமே வந்துட்டு
ஓகே நான் நான் இப்படி பண்ணணும் அப்படின்னு நினச்சது தான். பட் அது வந்து கொஞ்சம் நம்ம பிளான் பண்ண உடனே நடக்குது அப்படிங்கும்போது இன்னும் வந்துட்டு ஹாப்பியாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டாக தான் எனக்கு வந்து க்ரியேட் ஆயிருந்தது இந்த ஸ்டூடியோ ஓப்பனிங் அப்படிங்கிறதே. ஆக்சுவலி இவ்வளோ சீக்கிரம் வந்து பிளான் பண்ணி ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணுவேன் இவ்வளோ சீக்கிரம் மீன்ஸ் ஆக்சுவலி இது எப்படி சொல்கிறது, பிளான் பண்ணி பண்ணுறதுக்கு ஒரு 2 months டைம் ஆச்சு. இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறதுக்கே 2 months டைம் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் இது வந்து ஒரு சின்ன டைமிங் தான் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. இது வந்து மேபி ஒரு 10 years கழிச்சு தான் இந்த மாதிரி ஸ்டூடியோலாம் வைப்போம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருந்தேன். பட் இது வந்து இப்போ வைக்கிற ஒரு 5 yearsக்குள்ளேயே வச்சுட்டேன் அப்படிங்கும் போது இன்னும் வந்துட்டு ஹாப்பினஸ் தான். பட் எல்லாமே வந்து கொஞ்சம் கடன் வாங்கி தான் வந்துட்டு நான் பண்ணியிருக்கேன். வட்டிக்கு வாங்கியிருக்கேன் அண்ட் ஜுவல்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணி தானே ஆகணும் இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு மேலே தான் நம்ம ஏர்ன் பண்ணி எல்லாமே வந்துட்டு திருப்பணும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இதுதான் வந்துட்டு நான் சொன்னேன் மேலே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் அக்கா பையனை வந்துட்டு வர சொல்லியிருந்தேன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. இவங்க ஆனந்த் இருந்தாங்க. அப்புறம் இந்த போர்ட்டரில் தான் நான் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க வந்து தெரிஞ்சவங்க தான் வந்திருந்தாங்க. ஆனந்துக்கு தெரிஞ்சவங்க தான் வந்திருந்தாங்க. போர்டு ரெடி பண்ணி கொடுத்தாங்களே அவங்களுக்கு தெரிஞ்சவங்க. ஸோ அதனால் அவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கத்தில் அந்த ரெட் கலர் டிஷர்ட் போட்டிருக்காங்களே அவங்க வந்து சக்தி ஜுவல்லரின்னு அங்கே ஒரு ஜுவல்லரி இருக்கா, அந்த ஓனரு. ஸோ அவங்களும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தங்க டெய்லர் அண்ணா அவங்க தான் வந்துட்டு எனக்கு இது வைக்கிறதுக்கு எல்லாமே வந்துட்டு ஓகே பண்ணி கொடுத்தது எல்லாமே, போர்டு வைக்கிறதுக்கு எனக்கு ஓகே பண்ணி கொடுத்தது எல்லாமே. ஸோ எல்லாருமே வந்துட்டாங்க ஃபைனலாக. ஒரு ஆள் இல்லை அப்படின்ற ஒரு இது இல்லாமல் எல்லாருமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப தேங்க்யூ எல்லாருக்குமே. நான் வந்துட்டு ஆல்ரெடி சொல்லிட்டேன், இப்போவும் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். அண்டு இந்த போர்டு கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்தது. இது எவ்வளோ சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 5.5 நினைக்கிறேன். அது ஆக்சுவலி 10க்கு 5.5 அப்படின்ற சைஸில் வந்து நம்ம வச்சுருக்கோம். இதோ இங்கே வச்சுருக்கோம். ஸோ இது ஆக்சுவலி லைட்டிங் போர்டு. பட் இன்னும் நான் வந்துட்டு கனெக்ஷன் கொடுக்கல. அது வந்து கனெக்ஷனுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக வருது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக அது வித்தின் ஒரு 2 monthsக்குள்ளே வந்துட்டு நான் மேபி அதுக்கு வந்து லைன் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிவிடுவேன் கண்டிப்பாக. ஸோ யூஐடி காலேஜ் இருக்குல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்கும். ஸோ அடுத்த நாள் வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்டூடியோ. நான் வரதுக்கு முன்னாடியே போய் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஆனந்த் முன்னாடி போயிடுவாங்க. போயிட்டு அங்கே ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த போர்டுமே பார்த்தீங்கன்னா அவங்க சூப்பராக வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருந்தாங்க மேலே. ஸோ இந்த போர்டு இருக்குல்லையா, மேலே இருக்கு இல்லையா, கலர்வே மேக்கப் ஸ்டுடியோ. அந்த நான் என்னென்ன ஒர்க்லாம் பண்ணியிருக்கணும் அது. இது பாருங்களேன், காலையில் வந்ததும் நான் வந்துட்டு வீடியோ எடுத்திருந்தேன். அந்த யூஐடி காலேஜ் போர்டு பக்கத்தில் இருக்கும் கலர்வே மேக்கப் ஸ்டுடியோன்னு. இது வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு உடனே வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சி விடுங்க வாட்ஸ்அப்பில். என்னை டேக் பண்ணிங்க அப்படின்னாலும் நான் கண்டிப்பாக வந்துட்டு ரீடேக் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த போர்டும் வந்துருச்சு பாருங்கள், மேலே வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சேம் போர்டு. ஸோ அந்த இடத்துல வந்து ஆக்சுவலி பலூன் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருந்தோம். பட் பலூன் வச்சா வந்துட்டு கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, சண்டை வரும் அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஓகே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டோம். ஸோ எனக்கு அந்த போர்டுமே வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ போர்டு வந்து டிசைன் பண்ணது வந்து எனக்கு இந்த இடத்துல இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி நான் எல்லாமே வந்துட்டு வரைஞ்சி கொடுத்துருந்தேன். அண்டு இன்விடேஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ இன்விடேஷன் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையமில் ஒரு பேஜ். ஸோ அவங்களோட பேஜுமே வந்துட்டு நான் ஷேர் பண்ணுறேன். அவங்களும் வந்துட்டு ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. அண்டு இந்த முருகர் சாமி வந்துட்டு நாங்கள் பூ மார்க்கெட்டில் வந்துட்டு ஒரு கடையில் போய் வாங்கினோம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர்ஸ் எல்லாம் மாறுது. நான் என்ன நினச்சேன்னா எனக்கு வந்து முருகர் வந்து நார்மலி ஃபேவரட், எல்லாருக்குமே ஃபேவரட்டாக இருக்கும் மேக்ஸிமம். எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டுங்கிறனால சரி ஃபோட்டோஸ் சாங்ஸும் வந்து முருகர் சாங்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு தான் நான் வாங்கினேன். பட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருகர் சாங்கே இல்லை அப்படிங்கும்போது ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன். இதுதான் வந்து டிஃபால்ட்டாக இருக்குமா, எந்த ஒரு இதுலேயுமே வந்துட்டு இதுதான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு எல்லாமே அடுக்கி வைக்கணும் இல்லையா, அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா அடுத்த சர்ப்ரைஸ். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா போர்டு. ஆக்சுவலி அந்த பெரிய போர்டு, கட் அவுட் போர்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இது வரைக்கும் வந்துட்டு வச்சதே கிடையாது. என்னோட வெட்டிங்க்கு வச்சது. பட் நான் வந்து அதில் டிசைன் பண்ணல, எதுவுமே பண்ணல. அவங்கக்கிட்ட சொல்லிட்டோம், அவங்களே வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. பட் இது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லைனும் வந்துட்டு நான் ரெடி பண்ணி இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ணது. ஸோ இந்த பர்பிளில் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் வந்துட்டு டிசைனிங் பண்ணவங்க பண்ணி கொடுத்தது. ஸோ எனக்கு இந்த மாதிரி இந்த இதுதான் வந்துட்டு இன்விடேஷன். ஆக்சுவலி இது வந்து டிசைன் பண்ணி கொடுத்தாங்க. அண்டு இந்த பிங்க்ல இருக்கு இல்லையா, இதெல்லாமே வந்துட்டு
நான் வந்து என்னென்ன வேணும் அப்படிங்கிறத வந்துட்டு நான் ஆனந்த் இருக்காங்களே என் ஃப்ரெண்ட் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு அவங்கக்கிட்ட நான் சொல்லிட்டேன். பட் அவங்க வந்து அதை ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்தது. அண்டு ரைட் சைடில் வந்து கீழே கலர்வே மேக்கப் ஸ்டுடியோன்னு போட்டுட்டு மேக்கப், ஹேரு, நெயில்ஸு, பாக்ஸ் ஹோல்டிங் அப்படின்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து நான் அப்படியே வந்து லைக் இதாக போட்டுட்டேன். இதுன்னா விசிட்டிங் கார்டில் அதை மென்ஷன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீஃப் கெஸ்ட் வராங்க இல்லையா, அவங்களுக்கு ரூம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு, நல்ல ரூமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் யோசித்தேன். எல்லா ரூம் ஆக்சுவலி கோயம்புத்தூரில் மெயினில் தான் போனீங்கன்னா நல்ல ரூம்ஸாக இருக்கும். பட் இங்கே என்ன ரூம் இருக்கா அப்படின்றது பார்க்கலான்றதுக்காக போனேன். ஜென் இருந்தது பெருநாயக்கன்பாளையம் மெயின்லேயே தான் இருந்தது. ஸோ ஏசி ரூம் அப்படிங்கிறதுனால சரி ஓகே அப்படின்ட்டு பார்த்தேன். எல்லாமே ஓகேவாக இருந்தது, அதனால புக்கும் பண்ணியாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் என்னோட மேக்கப் குரு அண்ட் ஹேர் ஸ்டைல் குரு 2 பேருமே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க 2 பேருமே வராங்க அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் ஃபீல் பண்ணதுனால அதை நான் வச்சேன். ஹாய், இந்த கிஃப்ட் வந்து என் தங்கச்சி வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க என்னோட ஸ்டுடியோ ஓப்பனிங்காக. ஸோ அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி சிஸ்டர்னால வந்துட்டு வர முடியல, அதனால நம்மளுக்கு கிஃப்ட் வந்து அனுப்பிச்சிருக்காங்க அமேசானில் ஆர்டர் பண்ணி. ஸோ இப்போ தான் டெலிவரி ஆச்சு. நம்ம அது என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அலப்பறை பண்ணிகிட்ருக்காரு சாரு. அகிலா நீங்கள் பாருங்கள். ஹலோ ஹலோ ஹாய் ஹாய். என் தங்கச்சி வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க, அதை ஓப்பன் பண்ணிடலாம். கிஃப்ட் பெருசாக இருக்கு, சூப்பராக இருக்கு. திருப்பி அந்த பக்கம். ஓ இது, ஓ அதான் முன்னாடியா? ஓ அதை எடுக்கணுமா? என்ன மரங்கள் எல்லாம் இருக்கு, மரம், பூ எல்லாமே இருக்குது. சூப்பரா இருக்கு. யாரு சித்தியோட கிஃப்டா? இங்க பாரு, இங்க பாரு, இந்த பக்கம் பாரு, இங்க பாரு, கேமரா பாரு. அகிலன் நல்லா அழகா தெரியுது. இப்போ இது போயிட்டுக்கு அதுவும் நல்லா இருக்கு, எடுப்பா தெரியுது. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு விஷயமே வந்துட்டு பார்த்து பண்ணிட்டு இருந்தோம் ஸ்டுடியோக்காக. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பனிங் வீடியோ வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் எந்த பொருள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ.